முதல்வர் கனவில் அண்ணாமலை, முழுக்கு போட்ட எடப்பாடி, உதவிக்கு வந்த திமுக. அதிமுக கூட்டணிக்காக பாஜகவின் கதவுகள் ஏன் காத்திருக்கின்றன? அதிமுக ஏன் பாஜகவை புறக்கணிக்கிறது? இதற்கு பின்னால் திமுகவின் ரகசிய திட்டம் என்ன? அதிமுக தலைவர்கள் பாஜகவுடனான கூட்டணி முறிந்ததும் அண்ணாமலையை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினர். அரசியலில் கத்துக்குட்டி என்றார் ஒரு முன்னாள் அமைச்சர். அவர் என்ன லேகியம் விற்பதை போல பேசுகிறார் என்றார் இன்னொரு முன்னாள் அமைச்சர். அதற்கு அண்ணாமலை, ஆமாங்கண்ணா, நான் லேகியம்தான் விற்கிறேன், அதை வாங்கி சாப்பிடுங்கள், ஊழல் இல்லாமல் போய்விடும் என்றார். இப்படி மாறி மாறி அதிமுகவிலிருந்து வீசப்பட்ட பந்துகள் எல்லாம் நேராக கமலாலயத்தில் அமர்ந்துள்ள அண்ணாமலையை போய் தாக்கி வந்தது. ஆனால் சமீபத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பிரதமர் புகழ்ந்துதான் பேசினார். அதில் ஒரு தவறும் இல்லை. அதற்காக சந்தோஷப்பட வேண்டிய அதிமுக மூத்த தலைவர்கள், ராமர் பேரைச் சொல்லி வாக்கு கேட்க தைரியம் இல்லாத பிரதமர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் பெயரைச் சொல்லி வாக்கு கேட்கிறார் என்று விமர்சித்தனர். எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியிலிருந்தவரை அவருக்கு மோடி அருகிலேயே அமர நாற்காலி போடப்பட்டது. அந்தளவுக்கு அன்பு காட்டி வந்த அதிமுக இன்று மோடியை நோக்கி அம்பு மழைகளை பொழிந்து வருகிறது. வெளிப்படையாக பாஜக கூட்டணியை அதிமுக புறக்கணித்துவிட்டது. இந்த தேர்தலில் மட்டும் இல்லை, 2026 சட்டசபை தேர்தலில் கூட பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்துவிட்டது. அப்படி எதுவும் நடக்காததை போல அண்ணாமலை போகின்ற இடங்களில் எல்லாம் கதவு திறந்திருக்கிறது, கூடவே ஜன்னல் திறந்திருக்கிறது என்று தூதுவிட்டு கொண்டிருக்கிறார். பாரத பிரதமரையே விமர்சிக்கும் அளவுக்கு அதிமுக சென்ற பிறகு பாஜக அது குறித்து பதிலடி கொடுக்காமல் மவுனம் காப்பதை பார்த்தால் பாஜக பலவீனப்பட்டு போய்விட்டது என்பதையே காட்டுகிறது என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ். அண்ணாமலையோ 39 இடங்களிலும் பாஜக போட்டியிடும் என்றார். 20 விழுக்காடு வாக்குகளை பெற்று இரண்டாவது கட்சியாக பாஜகவை வளர்த்து காட்ட வேண்டும் என்று இவர் நினைக்கிறார். தனியார் ஊடகங்கள், சில நிறுவனங்கள் செய்த கருத்து கணிப்பில் தமிழகத்தில் பாஜக 12 விழுக்காடு வாக்குகளை பெறும் என்று சொல்லி இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை பாஜக முதல்வர் வேட்பாளர் என்று கணக்கு வைத்து காய் நகர்த்துகிறார். அங்கேதான் பிரச்சினை உள்ளது. ஒரே உரையில் 2 வாள் எப்படி இருக்க முடியும்? மோடி பிரதமர் என்றால் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிதான். அதுதான் அவரது கணக்கு. அதற்கே உலை வைக்கும் காரியத்தில் அண்ணாமலை இறங்கியதில்தான் பூதம் கிளம்பியது. முதல்வர் வேட்பாளராக பாஜக சார்பாக ஒருவர் இல்லாதபோது ஏன் பாத யாத்திரை நடத்தி கட்சியை வளர்க்க வேண்டும்? அதிமுக கொடுக்கும் சீட்டை வாங்கிக் கொண்டு பழைய பாஜகவாகவே தொடர்ந்து விடலாமே என கட்சிக்குள் நடக்கும் ஆலோசனை கூட்டங்களில் ஆவேசமாக பேசி வருகிறார் அண்ணாமலை. அந்த செய்திகள் அதிமுக தரப்புக்கு பாஜக பழைய தலைவர்களே தருகிறார்கள். அதை கேட்டு ஆடிப்போன பழனிசாமி கூட்டணியை விட்டு வெளியேறுகிறார். மேலும் தொடர்ந்து அதிமுகவை தூக்கிச் சுமந்தால் ஒரு ஏக்நாத் ஷிண்டேவை பாஜக உருவாக்கிவிடும், கட்சியை உடைத்துவிடும். அத்துடன் அதிமுக கூட்டணி பலத்தை கொண்டு பாஜக தன் வாக்கு சதவீதத்தை வளர்த்து கொள்ளும். இந்த காரணங்கள் எல்லாம்தான் பாஜகவை எடப்பாடி புறக்கணிக்க காரணம். இதே காரணங்கள் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ்க்கும் உள்ளது. அதிமுக போனால் என்ன, அமமுக வரும் என்றார்கள், ஓபிஎஸ் வருவார் என்றார்கள். இப்போது பாஜக பக்கம் இந்த இருவரும் வருவார்களா என சந்தேகம் கிளம்பியுள்ளது. ஏனென்றால் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ்ஐ விழுங்க பார்க்கிறார் அண்ணாமலை. ஓபிஎஸ்ஐ விட டிடிவி தினகரன் தனது பலத்தை தேர்தலில் காட்டியிருக்கிறார். பல இடங்களில் அவரது கட்சி செல்வாக்கை நிரூபித்திருக்கிறது. அவருக்கே முதல்வர் கனவு இன்னும் வரவில்லை. அதற்குள் 3 விழுக்காடு வாக்குகளை வைத்து கட்சியான பாஜகவில் உள்ள அண்ணாமலைக்கு வந்துள்ளது துரதிருஷ்டம் என்கிறது அதிமுக. டிடிவி தினகரன், நானும் ஓபிஎஸும் அரசியல் ரீதியாக இணைந்து செயல்படுவது என்ற முடிவை எடுத்துள்ளோம் என்று ஏற்கனவே அறிவித்துவிட்டோம். கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது, அது உண்மை, விரைவில் அறிவிப்போம் என்று சொல்லி இருந்தார். ஆனால் டிடிவி மற்றும் ஓபிஎஸ் ஆகிய இருவர்களையும் தாமரை சின்னத்தில் நிற்கச் சொல்லி பாஜக அழுத்தம் தருவது உண்மை என்கிறார்கள் அந்த கட்சியைச் சேர்ந்த சிலர்.
ஓபிஎஸ் மிக தைரியமாக இரட்டையிலை சின்னத்தில்தான் போட்டியிடுவோம், பொறுத்திருந்து பாருங்கள் என்றார். அதன் பிறகு அவர் பாஜக பக்கம் காணவில்லை. பிரதமர் மோடி கூட்டத்தில் அவர் பங்கேற்காதது சந்தேகத்தை கிளப்பியது. டிடிவி தினகரனிடம் தாமரை சின்னத்தில் நிற்கச் சொல்வதாக கசிந்த தகவல் குறித்து கேள்வி எழுப்பியபோது அவர், எங்களுக்கு என்று குக்கர் சின்னம் இருக்கிறது, வதந்திகளை வைத்துக்கொண்டு கேள்வியை கேட்க வேண்டாம் என்று மறுத்துள்ளார். இப்போதைக்கு அதிமுக பக்கம் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் போக முடியாது. ஆகவே அந்த பந்துகள் பாஜக மைதானம் பக்கமே ஒதுங்கும். அதன் மூலம் எடப்பாடியின் வலிமையை குறைத்து தங்களின் பலத்தை காட்டவே திட்டம் தீட்டுவார்கள். இதில் பெரிய ரகசியம் எல்லாம் இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த நிலை இல்லை. அவர் கையில் தேமுதிக அடுத்து பாமக என்று இரண்டும் ஒதுங்கிவிட்டால் மீண்டும் தமிழக தேர்தல் களம் திமுக அதிமுக என்றே இருதுருவ அரசியலாக அமையும். அதில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே எழுதப்படாத ஒரு இரகசிய ஒப்பந்தம் ஒன்றுள்ளது. இரண்டு கட்சிகளை தாண்டி மூன்றாவது ஒரு கட்சி உள்ளே நுழைவதை தடுக்க இந்த இரு கட்சிகளும் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கும். இந்த கணக்கு நாளை தேர்தல் களத்திற்கு வரப்போகின்ற விஜய்க்கும் பொருந்தும். ஏனென்றால் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றிய பெருமை இந்த இரண்டு கட்சிகளுக்கு மட்டுமே உண்டு.